இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்காரு அப்படின்னா அதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்துல நம்மை படைத்திருக்கிறாரு. எதற்காக படைத்திருக்கிறாரு அப்படின்னா நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அப்படின்றத நம்ம நினைப்போம். நிறைய காரியங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும். குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைகளுக்கு அநேக கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம், முன்வைத்து அதற்கு நேராக நம்முடைய பயணத்தை ஓட்டுவோம். ஆனா ஆண்டவர் நம்மை படைத்ததற்கான உன்னத நோக்கம் என்ன அப்படின்னா நாம் அவரோடு உறவு கொள்வதற்காக, தினமும் அவரோடு நம்ம பேசணும், அவர் நம்மோடு பேசணும் அப்படின்ற உன்னத உறவுக்காக தான் ஆண்டவர் மனிதனை படைத்தாரு. அதை விட மேலான காரியம் இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா நமக்கு நித்திய வாழ்வை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்காரு. அதற்கு நேராக தான் நம்முடைய வாழ்க்கை பயணமானது போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கை பயணம் அப்படிதான் நம்மளுக்கு போகணும். ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி முன்னேற்றம் அடைகிறது அப்படின்றத நம்ம சிந்திக்க தவறுகிறவர்களா காணப்படுகிறோம். இந்த நாட்கள் லெந்து காலங்களுக்கு நேராக நம்ம அழைத்து செல்கிறது. இந்த லெந்து காலங்களில அநேக திருச்சபைகளில தினமும் ஆராதனை நடக்கும். நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்க ஏற்படுத்தப்படுகிறது. அநேகர் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த 40 நாளும் நான் தவறாம நான் ஆலயத்துக்கு போயிருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்து நம்ம போகிறவர்களாக நம்ம காணப்படலாம். இல்ல நம்முடைய இந்த 40 நாள் நான் உபவாசம் இருப்பேன், இந்தந்த காரியங்கள் ஆண்டவரின் வாழ்க்கையில செய்யணும், அதுக்காக இந்த 40 நாட்கள் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், இந்த குறிப்பிட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கிறவர்களா நம்ம ஒருவேளை காணப்படலாம். அந்த தீர்மானம் நல்ல தீர்மானமாக கூட இருக்கலாம். ஆனா அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கும் நம்ம கொண்டு செல்லுதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த 40 நாளோடி அந்த தீர்மானம் முடிந்து போகிறதா, நம்ம அதை திருப்பியும் அதை செய்யறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம விட்டு விடுகிறோம். ஆனா ஈஸ்டர் முடிந்த உடனே திருப்பி அதே காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக திசை திருப்ப வேண்டும். நம்ம மனம் திரும்பணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறாரு. நான் ஏன் மனம் திரும்பணும், நான் பாவம் செய்யல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எல்லா மனுஷனும் பாவியான மனுஷன்தான். நான் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா நம்மை நாமே நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது அப்படின்ற வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது என்ன, நாம் என்ன செய்யணும் இந்த நெருந்து காலங்களில அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்ம ஆண்டவருக்குள்ளாக தினமும் அவரோடு உறவாடுகிறவர்களாக காணப்படணும். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைக்கும் போது அந்த தோட்டத்துல ஆண்டவரோடு உலாவி கொண்டிருந்தாங்க. அவங்க பாவம் செய்த உடனே அவங்க ஒழிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் நடுவுல சர்ப்பமானது விளையாட்டாய் செய்த காரியம், தந்திரமாய் செய்த காரியம் அவர்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓட செய்தது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள்ல சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம், நம்ம பார்க்காத காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகுகிறவர்களாக, அவரை விட்டு ஓடுகிறவர்களாக நம்ம கொண்டு போகிறதா காணப்படலாம். அந்த காலகட்டங்கள்ல நம்ம சிந்திக்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்பணும். நம்முடைய வாழ்க்கையானது எந்த ஓட்டத்துல ஓடுகிறது, அதை கரெக்டான பாதையில தான் நம்ம ஓடுறோமா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த லெந்து காலங்கள்ல நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதோடு விட்டு விடாமல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரோடு பயணம் செய்யணும். அதுக்காக தான் இந்த லெந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா இந்த லெந்து நாட்கள்ல நம்ம அநேகமா பாவங்களை அறிக்கிடுகிறவர்களா காணப்படுவோம், மனஸ்தாபப்படுகிறவர்களா காணப்படுவோம். இந்த மனஸ்தாபமானது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக காணப்படுகிறதா, இல்ல இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஏதுவா காணப்படுகிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பேதுருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேதுரு என்ன செஞ்சான் அப்படின்னா அவன் ஆண்டவரை மறுதலித்தான், ஏசு கிறிஸ்துவ மறுதலித்தான், 3 முறை மறுதலித்தான். மறுதலித்த பின்பதாக அவன் மனஸ்தாபப்பட்டான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். மனஸ்தாபப்பட்டதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை மனம் கசந்து அவன் அழுது அவன் என்ன செஞ்சான், ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சீஷனாக, அநேகரை ஆண்டவருக்கு நேராக இழுக்கிற கருவியாக அவன் உபயோகப்படுத்தப்பட்டான், பயன்படுத்தப்பட்டான்.
இதே நேரத்துல நம்ம யூதாஸ் காரியத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் செய்த பாவத்தை நிமித்தமாக அவனும் மனம் கசந்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த மனம் கசந்து அவன் என்ன செஞ்சான், நான் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கின அந்த காசை கொடுத்துட்டு அவன் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்றத பாக்குறோம். இந்த 2 பேரோட காரியத்துல இருந்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, பேதுரு ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை அவன் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி செய்தான். ஆனா யூதாஸ் காரியத்து உலக பிரகாரமாய் மன கசந்தான், நான் செய்தது தவறு அப்படின்றத அவன் உணர்ந்தான். ஆனா ஆண்டவரோடு ஒப்புரவாகவில்லை. அதனால அவன் மீட்பின் நித்திய வாழ்வை அவன் வந்து இழந்து போனான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த தவறான காரியங்கள், தவறான செயல்பாடுகள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், ஆண்டவரை விட்டு வழி விலகி போன நேரங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாத நேரங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்காத நேரங்கள், அநேக பாவங்களை நம்ம செய்திருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம மனஸ்தாபப்படுகிறவர்களா காணப்படணும். இந்த மனஸ்தாபம் லௌகீகத்துக்கு ஏதுவாக இல்லாம நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவருக்கு நேராக நம்மை திசை திருப்புகிறதாக காணப்படணும். இந்த 2 நாட்கள்ல அப்படிப்பட்டதான வல்லமைகளை ஆண்டவர் நமக்கு தரணும். யூதாஸ் காரியத்தை போல உலக பிரகாரமான மனஸ்தாபம் அல்ல, சரீர பிரகாரமாய் உலக பிரகாரமான மனஸ்தாபம் அல்ல. அப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு வேண்டாம். பேதுருவை போல உண்மையாய் மனக்கசந்து ஆண்டவருக்கு நேராக திரும்புகிற மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மீட்பின் சத்தியத்தை அறிந்து நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லதை நமக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில நாங்கள் செய்த தவறான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் இப்படி சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை அறிக்கையிடுகிறதற்கான இந்த நாட்களை நாங்க உபயோகப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரை இந்த மனஸ்தாபமானது ஆண்டவரை உலக பிரகாரமாய் மாத்திரம் அல்ல தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.